இந்த சனிக்கிழமை இரவு நாம் ஆங்காங்கே கூடி வந்திருக்கின்றோம். நாளை ஞாயிறு ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சனிக்கிழமை இரவு நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஆங்காங்கே கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பாருங்கள், அப்போ கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த அலங்காரத்துடனே அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். தெய்வன் அதை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல், தேவனுடைய நாமத்தை ஆராதித்தல். இன்னொரு வசனத்தை வாசித்து பார்த்தால் 2 நாளாகமம் 2 Chronicles 29 29 28 அவர்கள் கீதங்களை பாடி பூரிகைகளை ஊதி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி என்று பார்க்கின்றோம். கீதங்களை பாடி பூரிகைகளை ஊதி கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீரும் மட்டும் சபையார் எல்லோரும் பணிந்து கொண்டார்கள். எல்லாரும் தேவனை ஆராதித்தார்கள், பணிந்து கொண்டார்கள். ஆமேன். பாடி பூரிகைகளை ஊதி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த ராத்திரி ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ஆராதனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இன்று சனிக்கிழமை ராத்திரி இந்த ஆராதனையில் ஆங்காங்கே இணைந்திருக்கின்றோம். கர்த்தரான ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த ஆராதனையில் நடக்கிற 7 காரியங்கள், ஆராதனை மூலம் வருகிற 7 ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். 1, ஆராதனை டேக்ஸ் யூ டு யுவர் டெஸ்டினி. நம்முடைய இலக்கை அடைய ஆராதனை உதவி செய்கிறது. ஆராதிக்கிற ஜனங்கள் அவர்கள் வாழ்வின் இலக்கை அடைவார்கள். தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை நாம் அடைவோம். வேதத்தில் தாவீது ஆராதித்து அவருக்கு வைத்திருந்த இலக்கை அவர் அடைந்தார். ஆமேன். 2வது, ஆராதனை கிளென்சஸ் ஆல் அவர் பாஸ்ட் சின்ஸ். கடந்த கால அழுக்கை கழுவிவிடும். நம்முடைய ஆராதனையில் பாவங்களை கழுவுகிற ஒரு வளம் இருக்குது, கிளென்சிங் ப்ராசஸ். ஆராதிக்கிற ஜனங்கள் ஒரு நாள் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்களை ஆண்டுடைய ரத்தம் கழுவி கொண்டே இருக்கிறது. 3வது, ஆராதனை ஹீல்ஸ் த wounds. காயங்களை ஆற்றுகிறது. ஆராதனையில் வரும்போது பாடல் வேளை, துதி வேளை, ஜெப வேளையில் நம்முடைய காயங்கள் எல்லாம் மாறுகிறது, வேதனைகள் எல்லாம் மாறுகிறது. இதெல்லாம் ஆராதனை நடக்கிற அற்புதங்கள். அடுத்தது 4வது, ஆராதனையில் ஆல் த ஜெனரேஷன் கர்சஸ் ஆர் broken. பரம்பரை சாபங்கள் எல்லாம் உடைக்கப்படும். தொடர்ந்து ஆராதிக்க நம்ம இரத்தத்துக்குள், நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற பரம்பரை சாபங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. 5வது, ஆராதனையில் நடக்கிறது என்ன? தேவன் கவனிக்கிற ஆராதனை. God hears us, he looks on us. தேவன் கவனிக்கிற ஆராதனை. ஆராதனை தேவன் உற்று நோக்குகிறார். வேதத்தில் எங்கெல்லாம் பலி செலுத்தினார்களோ அதெல்லாம் ஆண்டவர் கவனித்தார், நுகர்ந்தார் என்றிருக்கிறது. அடுத்தது 6வதாக, God speaks to you in worship. தேவன் பேசும் ஆராதனை, பாடல் வழியாக பேசுகிறார். ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். ஆகவே ஆராதனை மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது, ஆராதனையில் தான் நாமும் பேசுகிறோம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் ஹார்ட். இப்படிப்பட்ட மகிமையான ஆராதனை. கரங்களை வைத்து இந்த ராத்திரி வேளையிலே சனிக்கிழமை ஆங்காங்கே நாம் இணைந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது வாசித்தது போல பாடல்களை பாடி பூரிகைகளை ஊதி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பணிந்து கொண்டது போல, அப்படி அவங்க பணிந்து கொண்டது போது என்ன நடந்தது? அந்த 2 நாளாம் 29 கடைசி அந்த வசனத்தில் 30ஆம் வசனத்தில் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். தேவர் ரிஜாய்சிங். அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு கிருபை கொடுக்கிறார். ஆராதனை ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருகிறது. இந்த பட்டணத்தில் நம்முடைய சபை ஆராதனை, ஆமேன், ஒரு பெரிய விடுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக தேவன் நமக்கு செய்கிற உதவி. இந்த ஆராதனையின் மூலம் விடுதலை பெற்றோர், ரட்சிக்கப்பட்டோர், சுகம் பெற்றோர், அற்புதம் பெற்றோர் ஏராளம். இன்னும் இந்த ஆராதனை மூலம் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரே, இந்த ஆராதனையில்
உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் இறங்கி வாரோம், எங்கள் ஆராதனையை ஆசீர்வதியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனந்தமாய் நாம் வந்து நம்முடைய தேவனை கூடி ஆராதிக்கும் போது தேவன் அங்கே இறங்கி வருகிறார். எல்லாரும் இணைந்து ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி என்றவரை ஆராதிப்போம். நம் தேவனை பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம். பாத்திரரே ஒளி தரும் கண்களோ. ஆராதிப்போம் எல்லாம் சேர்ந்து. சுடர் தரும் பாதங்கள் மகிமையின் இயேசுவை ஆராதிப்போம். திருவள்ள இரசல் சத்தா வல்லமை ஒளி தரும் மகிமையான தேவனை எல்லாரும் ஆராதித்து கரங்களை தட்டி. பாதங்கள் பெருவெள்ள இரைச்சல் திருவள்ள இரசல் சத்தம் வழக்கரம் வல்லமை. கரங்களை வைத்து சிறந்தவர் சிறந்தவர் அழகில் சிறந்தவர். துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். சிறந்தவர் அழகில் சிறந்தவர். துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை பாடி துதித்திடுவோம். பாடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை ராத்திரி வேளையிலே தொழுவோம் தொழுவோம் திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம். தேவர்கள் ஓப்பர்கள் யாவரும் பணிந்திடும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்த இயேசுவே ஜீவன்கள் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ராத்திரி வேளையிலே ஓரிடங்களில் அவருடைய வல்லமை இறங்கட்டும். பணிந்திடும் தெய்வம் நீரே. இடங்களிலே கர்த்தரை ஆராதிப்போம். பரிசுத்த இயேசுவே ஆவியில் நிறைந்து தொழுவோம். ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுவோம். ஆண்டவரை ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை பாடி துதித்திடுவோம். தொழுவோம் தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த ராத்திரி வேளையிலே அவருடைய மகிமை இறங்கட்டும். ஆமென். நம்முடைய நாளை ஆராதனைக்காக கரங்களை விதி ஜெபம் பண்ணுவோம். பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, இசைக்குழுவினர் பாடல் குழுவினரில் கர்த்தர் பயன்படுத்த வந்து ஆராதிக்கிற எல்லா விசுவாசிகளும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை வல்லமையோடு ஆராதிக்க தேவ மகிமை ஆராதனையில் வெளிப்பட. ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். ஆராதனையில் கர்த்தருடைய அக்கினி இறங்கணும். ஒவ்வொரு பாடல்களை ஆசீர்வதிக்கணும், துதிகளை ஆசீர்வதிக்கணும். ஆராதனையின் மூலம் நம்ம வாசித்து கேட்டது போல ஒரு பெரிய ஜெயம் உண்டாகணும், வெற்றி உண்டாகணும். ஆமென். தேவ பிரசன்னம் இறங்கணும், சாபங்கள் மாறணும். ஒவ்வொரு இடத்திலிருந்து புறப்பட்டு ஜனங்கள் வருவார்கள் தேவனை ஆராதிப்பதற்கு. தடைகள் நீங்கி வரணும். கைவைத்து எல்லாரும் ஜெபம், தடைகள் நீங்கி வரணும். சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நம்முடைய சபை மகிமையுள்ள சபையாய், ஆராதிக்கிற சபையாய், விடுதலை உள்ள சபையாய். ஆமென். ஆராதனையில் அற்புத சுகங்கள் உண்டாகணும், அதிசயங்கள் நடக்கணும், மகிமையான காரியங்கள் நடக்கணும். நல்ல கரங்களை ஜெபம். ஆண்டவரே, ஆராதனை மூலம் நாங்கள் லக்கை அடைகிறோம்.
ஆராதனை மூலம் கடந்த கால சாபங்கள் பாவங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும். ஆராதனை மூலம் தேவன் எங்களை கவனிக்கிறீர். ஆராதனையில மூடு நாங்கள் பேசுகிறோம். ஆராதனையில எங்கள் காயங்களை ஆற்றுகிறீர், விடுதலை தருகிறீர். இப்படிப்பட்ட மகிமையுள்ள ஆராதனைக்காக நன்றி. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போமா? ஆமென். இந்த ஆராதனை மூலம் ஏற்கனவே ஆசீர்வாதம் பெற்ற குடும்பங்கள் எல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆங்காங்கே இணைந்திருக்கிற நாம் நாளை காலை ஆராதனையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது கோடி நாம் ஆராதிக்கும் போது ஆராதனை தெய்வ மகிமை இறங்க, தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் வர, அந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்க, அந்த வார்த்தை நம்மை மகிமையாய் மாற்ற, ஊழியரை வல்லமையாய் பயன்படுத்த, எல்லா இணைந்து ஆராதிக்கிற மக்கள் எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஆராதனைக்கு உதவியாக இருக்கிற உதவி ஊழியர்கள், மீடியா டீம் எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். ஆராதனையின் தடைகள், 3 விதமான தடைகள் கை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். மனுஷீக தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மனுஷீக தடைகளை உடைக்கிறோம். பிசாசின் தடைகளை உடைக்கிறோம். அந்தகார தடைகளை எல்லாம் உடைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பொல்லாத வல்லமைகளின் தடைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் அழிக்கப்படுவதாக. All the hindrances be removed in Jesus' mighty name. கவிதை இந்த ராத்திரி நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்தந்த இடங்களில் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே பாடி கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை நம்மை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை ராத்திரி நாங்கள் ஆங்காங்கே கூடி ஆராதிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொள்கிறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அனைத்தையும் அருளிடும். ஆமென். எனக்கென தந்திடும், வலக்கரம் உயர்த்திடும் எங்கள் தேவனே. ஹல்லேலூயா. இந்த சனிக்கிழமை ராத்திரி தேவனை ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அனைத்தையும் அருளுகிற தேவன், அனைத்தையும் தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அருளிடும், எனக்கென தந்திடும், ஆடுவோம். என்னை உயர்த்திடும் என் தேவனே. வலக்கரம் கரம் என்னை உயர்த்திடும் என் செட்டையின் நிழலில் நிழலில் அடைக்கலும், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலும் இறங்கி வாரும். சபலபக்கபரமா வந்திடா தேவனே. யெகோவாயிரே, தடைகளெல்லாம் உடைக்கப்படுகிறது. ஆராதனை வேளையில் கட்டுகளெல்லாம் உடைக்கப்படுகிறது. விடுதலை, விடுதலை, விடுதலை. அனைத்தையும் அருளிடா, எனக்கென தந்திடும், மலக்கரம் என்னை உயர்த்திடா தேவனே. சிலுவையில் எந்தன் சிலுவையில் ஆராதித்துக் கொண்டிருக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, இதற்காக சிலுவையில் வைத்தப்பட்டவரே. எல்லாரும் இயேசுவை ஆராதிப்போம், ரத்தத்தை ஆராதிப்போம். சுமந்தேருந்த சரீரத்தில் அந்தே நான் சுகமானே. கரங்களை வைத்த முடிந்தவர்கள் எல்லாம் எல்லாரும் அவரை ஆராதிப்போம். இணைந்து ஆராதிப்போம். அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடோ, வலக்கரம் என்னை உயர்த்திடோ ஏன் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடோ ஏன் யெகோவாயிரே, யெகோவாயிரே.
ராத்திரிகளில் மகிமை இறங்கட்டும். உம்மை ஆராதிக்கிறது காலவெளியில் அனைத்தையும் அருளிடும், அனைத்தையும் அருளிடும். ஆராதித்துக் கொண்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபாவியை கர்த்தர் ஊற்றுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அடைந்து உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆராதனையில உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உடையும்படி ஆராதிப்போம். நான் உன்னை காண்கின்ற தேவ கண்மணி போல் உன்னை காப்பேன் சொல்லுகிறேன். நான் உன்னை காப்பேன். கொடூரமான நாட்களிலும் வேதனையான நாட்களிலும் காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. பாடுவோம். பயப்படாதே. சின்ன போராட்டம் வந்தாலும் வியாதி வந்தாலும் அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன், நடத்திடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை. தேவன் Thank you, Father. Thank you, Master. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ராத்திரிகளில் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே இணைந்து இந்த சனிக்கிழமை ராத்திரி நாளை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். கைசுதி தமிழ்நாடு, இந்தியா தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ஆராதனைகளை ஆசீர்வதிக்கணுமே, எல்லா சபைகளை ஆசீர்வதிக்கணும், ஊழியர்களை ஆசீர்வதிக்கணுமே. எங்கள் தேசத்திலே ஆராதனைகள் மகிமையாக ஆண்டவரே இருக்கணுமே. குறிப்பாக நாளைக்கு எங்கள் ஞாயிறு ஆராதனை ஆசீர்வதித்தருளும். தடைகளெல்லாம் நீக்கும். நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, விடுதலையுள்ள வசனங்களை நீர்களுக்கு தாரும். ஆராதனையிலே அற்புத சுகங்கள் உண்டாகட்டும். ஆராதனையிலே அற்புத ஆண்டவரே வல்லமையான காரியங்கள் நடைபெறட்டும். நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை மூலம் நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை மூலம் நம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. மகிமையுள்ள நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி இன்றைக்கு ராத்திரி ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நாளை ஆராதனைக்கு வருவதற்கிற தடைகளை மாற்றி இன்றைக்கு ராத்திரி தெய்வ மகிமை நம்முடைய குடும்பத்தை நிரப்பட்டும். ஆராதனை நாவினானமை நிரப்பட்டும். யார் இன்னைக்கு வர முடியாம தடையா இருந்தால் அவர்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி விடுதலையாக்கி கர்த்தர் ஆராதனைக்கு அவர்களை கொண்டு வரட்டும். தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். அவருடைய மகிமை விளங்குகிறது. ஆமென். நல்ல கரங்களை வைத்து அவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். துதிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். எங்கள் ஆராதனை மூலம் உடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக நன்றி. எங்கள் ஆராதனை மூலம் உடைய வல்லமை விளங்குகிறதற்காக நன்றி. ஆராதனையின் நாயகரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, மக்கு நன்றி. கோடான கோடி நன்றி. வல்லமையான உடைய செயல்களுக்காக நன்றி. ஆச்சரியமான உடைய கிருபைகளுக்காக நன்றி. நல்ல கரங்களை அசைத்து ஆராதனையின் நல்ல தடைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காக, ஆராதனை மூலம் தேவன் தம்முடைய நாமத்தை விளங்க செய்கிறதற்காக, ஆராதனை மூலம் கர்த்தர் அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறதற்காக, ஆமென். மகிமையான காரியங்களை நீ செய்கிறதற்காக நன்றி. ஆராதனையில் நம்முடைய வல்லமையை நீர் விளங்க செய்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை நினைத்து இத்தனை நாட்கள் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த அந்த தேவ கிருபையை நினைத்து தொடர்ந்து நம்முடைய ஆராதனைகளில் அவருடைய நாமம் மகிமைப்பட, தொடர்ந்து அவருடைய நாமம் ஆராதனைகளில் உயர்த்தப்பட கிருபையே என்று தேவனை எல்லாரும் இணைந்து ஆராதிக்க போகிறோம். கிருபை, தேவனுடைய கிருபை. என்னை உருவாக்கிய கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் இருக்கிற இடங்களில் இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்கும். ராத்திரி வேளையிலே ஒவ்வொரு இடங்களிலும் மகிமை இறங்கட்டும். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, நடத்தி வந்த கிருபை, ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடங்களில் வல்லமை இறங்கட்டும்.
பிரசனம் இறங்கட்டும். கிருபையே ஆராதிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தெல்லாம் 8 மாதங்களும் உங்களை ஆச்சரியமா நடத்தினீரே. சொந்த போன நேரங்கள் எல்லாம் ஆராதனையில் வரும்போதெல்லாம் பலப்படுத்தினாரு, கொண்ட கிருபையது நடத்தினாரு. கைவேற்றி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே. எல்லாரும் ஆண்டோடைய கிருபை நடுமை இறங்கட்டும். ஆச்சரியமாக நடத்தி வந்தீங்களே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் கிருபையது சொல்லி பாடுவோம் எல்லாரும் இணைந்தாங்க. ஒன்றுமில்லா கிருபையது கிருபையே கிருபையே மகிமை இறங்கட்டும். நல்ல கிருபையே கிருபையே. ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தி அப்பாவுடைய கிருபை 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 கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் ஆராதனைகளை ஆசீர்வதித்து தேவனுக்கு நன்றி செலுத்தி எங்களோடு கூட நீர் பேசி ஊழியத்தின் பாதையில் எல்லாம் வைத்த கிருபையது கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 கிருபையே. நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இன்று ராத்திரி இந்த சனிக்கிழமை இரவு ஜபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே ஆன்லைன் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாக இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு நாளை காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவருடைய வல்லமை விளங்குகிறது. மீண்டும் எல்லாரும் கரங்களை வைத்து தான் சொல்லி ஜபித்தது போல இலக்கை அடைய செய்கிற இந்த ஆராதனை, கடந்த கால சாபங்களை நீக்குகிற இந்த மகிமையுள்ள ஆராதனை, இந்த ஆராதனையின் வல்லமையினால் எங்களை நீ நிரப்புவீராக. எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த மகிமையினால் எங்களை நிரப்பும். பரம்பரை சாபங்களை உடைக்கும் இந்த வல்லமையுள்ள ஆராதனை, தேவன் கவனிக்கிற அந்த மகிமையுள்ள ஆராதனை, தேவன் எங்களோடு பேசுகிற இந்த ஆராதனை, இந்த மகிமையின் ஆராதனையினால் நீரங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. இன்று ராத்திரி வேளையில் அந்தந்த இடங்களிலே கூடி நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜபித்திருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். எங்கள் ஜபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து அந்தந்த குடும்பங்களில் யாராவது ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கிறவங்க பேரை சொல்லி ஜெபமனும். இந்த ராத்திரி வேளையிலே ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கிற தடைப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இந்த ராத்திரி வேளையிலே அவர்களை தொடுவதாக. தேவனுடைய மகிமை அவர்களை தொடட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் எல்லாரும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆராதிக்க முடியாமல் இருக்கிற தடைகளை நீக்கும். ஒருவேளை இந்த ராத்திரி விளைவினமாக யாராவது இருந்து ஆராதனைக்கு வர முடியாமல் தான் கர்த்தர் தொடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இடங்களையும் கண்காணிக்கிறார். தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு இடத்திலும் இறங்கி வருகிறது. உங்கள் வீடுகளில் இரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்கள். நாளை ஆராதனை தடைகளை நீக்கும், வாகன தடைகளை நீக்கும். ஆண்டவரே, நாங்கள் போய் உம்மை ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். உம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமையாய் நீரங்களை நீர் மாற்றும். ஹல்லேலூயா. எங்கள் ஜெபங்களை நீ கேட்கிறதற்காக நன்றி. வாசித்த வசனத்தின் போல 2:29-28 கீதத்தை பாடி கோரிக்கைகளை ஊதி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சபையார் பணிந்து கொண்டார்கள். அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இந்த ராத்திரி கொஞ்ச நேரம் உடைய பாதபடியில் காத்திருந்து ஜெபிக்க ஆங்காங்கே இந்த ஆன்லைன் வாயிலாக இணைந்த ஒவ்வொரு குடும்பங்கள்
ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தருளும். நாளை ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு கொண்டி கிருபைகளை கர்த்தர் தாரும். எல்லா ஆராதனை தடைகளை இயேசுவின் நாமத்தில் நீக்குவீராக. யாராவது விலவீனமா அந்த கர்த்தர் தொடும், சுகவீனமா அந்த கர்த்தர் தொடுவீராக. கர்ப்பஸ்திரிகள், கை குழந்தைகள், முதியவர்கள் ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அந்தந்த இடங்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கிறவர்களை பலப்படுத்தி கொண்டு வரும், தடைகளை நீக்கி கொண்டு வரும். 3 விதமான தடைகள் எல்லாம் நீங்கட்டும். ஆராதனை மூலம் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை காலை ஆராதனையில் சந்திப்போம். ஆயத்தமாய் வருவோம். God bless you.